அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலா மனித குலத்தை இந்த மண்ணுலகிலே வாழச் செய்யும் பொழுது, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மேலுலகத்திலிருந்து இங்கே இறக்கிய பொழுது அவர்கள் பள்ளிவாசலோடு தான் வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பூமியில் முதல் ஆலயம் கட்டப்படுகிறது. காபா என்ற ஆலயத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுகிறார்கள். அப்போ மனிதன் இந்த பூமிக்கு வந்தவுடனே வழிபடுவதற்கென்று, அல்லாஹ்வை வணங்குவதற்கென்று ஒரு வழிபாட்டுத்தனம் இருக்கணும் என்ற ஒரு நோக்கத்தை சொல்வதற்காகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலம் காபா என்ற ஆலயம் கட்டப்படுகிறது. அந்த காபாவுக்கு உள்ளே தான் மக்கள்லாம் தொழுதார்கள். நம்ம இன்றைக்கி காபாவுக்கு வெளியே தொழுகிறோம் இல்லையா, அன்றைக்கு காபா தான் பள்ளிவாசல், உள்ளக்கே தான் என்ன செய்வாங்க, மக்கள் தொழுதார்கள். பிறகு பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகு அந்த காபத்துல்லா சேதமடைந்து அந்த பகுதி மனித சஞ்சாரமற்ற ஒரு பகுதியாக மாறிய பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதே முதல் பள்ளிவாசலை மீண்டும் உருவாக்குவதற்கு நினைக்கிறான். மீண்டும் அந்த பள்ளிவாசலை அந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அந்த இடத்துல அந்த பள்ளிவாசலை உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு பள்ளிவாசலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே மக்கள் இருக்கணும். வெறுமனே பள்ளிவாசலை உண்டாக்கிவிட்டால் யார் தொழுவதுக்கு யார் இருப்பா? மக்கள் இருக்க வேண்டும். அப்போ இந்த பள்ளிவாசலை உருவாக்குவதற்காக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை முதல்ல ஊராக ஆக்குகிறான். அந்த பாலடைஞ்சு கிடந்த பாரான் பெருவழி என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கை மனிதர்கள் வாழக்கூடிய இடமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக எல்லாம் என்ன செய்கிறான்னா ஒரு ஏற்பாட்டை செய்கிறான். என்ன ஏற்பாடு செய்கிறான் என்று கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளை இஸ்மாயிலையும் அந்த இஸ்மாயிலுடைய தாயார் ஹாஜர் அவர்களையும் இந்த பள்ளத்தாக்கில் பெருவழியில் கொண்டு போய் பாலைவனத்தில் கொண்டு போய் குடியமர்த்து என்று அல்லாஹ் சொல்கிறான். அங்கே யாருமே இல்லை, மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு பகுதியில் கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். அவங்களுக்கு 2 மனைவி. ஒரு மனைவி அந்த பாலஸ்தீன் பகுதியில் இருக்கிறார்கள். இன்னொரு மனைவி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ மக்கான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல மனைவியையும் மகன் இஸ்மாயிலையும் கொண்டு போய் குடியமர்த்தி விட்டு வந்து விடுகிறார்கள். அடிக்கடி போவார்கள் வருவார்கள். அந்த தாயும் பிள்ளையும் மாத்திரம்தான் அந்த பகுதியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்க இயலுமா? எந்த ஒரு பெண்ணுக்காகவது கைக்குழந்தையை வைத்து கொண்டு ஒரு ஆண் துணையும் இல்லாமல் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் அப்படி இருக்க இயலுமான்னா இருக்க இயலாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை என்ற காரணத்தினால் அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான் என்ற நம்பிக்கையில் தான் அந்த அம்மா அங்கே போய் தங்குறதுக்கு உடன்படுறாங்க. அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே சொன்னதாக குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டான். ரப்பனா இன்னி அஸ்கன்து துரியத்தி, எனது குடும்பத்தாரை நான் தங்க வைத்து விட்டேன். மாதின் கைரிதி சரையின், எந்த ஒரு பயிர் பச்சைகள் இல்லாத வறண்ட நிலப்பரப்பில் என் குடும்பத்தை நான் குடியமர்த்தி விட்டேன். எதற்காக குடியமர்த்தி விட்டேன்னா, ரப்பனா லி யுகீமு ஸலா, அங்கே ஒரு மக்கள் திரள் உருவாகி அவங்க தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்போதே என்னுடைய குடும்பத்தை நான் குடியமர்த்துகிறேன் என்று சொல்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் ஹாஜர் அவர்களும் அவங்களுடைய கைக்குழந்தையான இஸ்மாயில் என்ற பிள்ளையும் தான் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அந்த இடம் ஊராக உருவாகாது. ஊராக உருவாக வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக நீர்நிலைகளை வச்சு தான் ஊர்கள் உருவாகும். அப்போ அந்த இடத்துல தண்ணி வசதி இல்லை, சிரமப்படுறாங்க. அப்படியான பாலைவனத்தில் கொண்டு தங்க வச்சிடுறாங்க. அப்போ குழந்தைக்கு தண்ணீர் தேவை என்பதற்காக வேண்டி அவர் தோல் பையில் கொஞ்சம் தண்ணியை கொடுத்துட்டு போயிருந்தார். இந்த ரொட்டிகளையும் கொடுத்துட்டு போயிருந்தார். 2 தீர்ந்து விட்டது.
இப்போ தண்ணீருக்காக என்ன செய்கிறாங்கன்னா அந்த அம்மா அவங்களுடைய குழந்தையுடைய தாயார் சஃபா என்ற அந்த சின்ன மலை மேலேயும் மர்வா என்று ஒரு மலை இருக்குது, இங்கேருந்து அங்கே ஏறுறாங்க, அங்கேருந்து இங்கே போகிறாங்க. எதுக்கு ஏறுறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு வணிக கூட்டம் வருதா, வியாபாரிகள் கூட்டம் ஏதாவது போணுச்சுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட தண்ணி ஏதாவது இருக்கும், அவங்கள்ட்ட தண்ணியை வாங்கி குழந்தையை கொடுக்கலாம் என்பதற்காக வேண்டி குழந்தையுடைய தாகத்துக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சஃபா மர்வாவுக்கு மத்தியில் அவங்க ஓடுறாங்க. நம்மளும் ஹஜ்ஜுக்கு போய் அதெல்லாம் ஓட வச்சு நம்ம கடமையாக்கிவிட்டோம். அந்த அம்மா தியாகம் செஞ்சதுக்காக வேண்டி இன்றைக்கி ஹஜ்ஜுக்கு போகிறவர்கள் என்ன செய்கிறாங்க, சஃபா மர்வாவுக்கு மத்தியில் போடுறாங்கல்ல, அது ஓடுவதற்கு காரணமே இந்த அம்மாவுடைய தியாகத்தை எல்லாம் மதிக்கிறான், மதித்து அதை கடமையாக்கிட்டான். ஆனால் அவங்க மலையில் ஏறி போய் அங்கங்கே பார்க்கும் பொழுது இந்த குழந்தையை கிடத்தின இடத்துல ஒரு அதிசய நீரூற்று பொங்கிக்கிட்டு இருக்கிறது. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஜிப்ரீல்ங்கிற வானவர் தன்னுடைய இறக்கையால் அடித்து அந்த இடத்துல ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அந்த தண்ணீர் கொப்பளித்து கொண்டிருக்கிறது. உடனே அந்த தண்ணியை தேக்கி வைத்து அதை பிடித்து குழந்தையை கொடுக்குறார்கள், அவங்களும் சாப்பிட்டு கொள்கிறார்கள். அப்போ அந்த தண்ணீர் அங்கே ஒரு கிணறு போன்ற ஒரு அமைப்பில், ஒரு குளம் போன்ற ஒரு அமைப்பில் தண்ணீர் அமைந்து விடுகிறது. இந்த தண்ணீர் அமைந்த பிறகு தான் அது ஒரு ஊராக மாறுது. எப்படி வருகிறது, வியாபாரி கூட்டம் வருகிறாங்க, ஜுர்ஹம்ங்கிற ஒரு கோத்திரத்தால் வருகிறார்கள். அவங்க வியாபாரம் பண்ணி வரும்பொழுது ஒரு இடத்துல பறவைகள் வட்டமிடுவதை பார்க்குறாங்க. பறவைகள் வட்டமிடுதுன்னு சொன்னால் கீழே தண்ணி இருக்கும், தண்ணி இருந்தால் தான் பறவைகள் வட்டமிடும் என்று அவங்க கணித்து இந்த இடத்துக்கு வர்றாங்க. சின்ன ஒரு நீரூற்று அந்த கிணறு காட்சி அளிக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் இங்கே தங்கிக்கிறலாமா, நாங்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்திக்கிறலாமான்னு கேட்குறாங்க. அந்த வணிக கூட்டம்லாம் தங்குறாங்க. அதுதான் ஊர். மக்காங்கிற ஊர் அப்படி தான் உருவாகுது. மக்காங்கிற ஊர் என்பது அதில் காபத்துல்லாவை திரும்ப எழுப்பணும் என்பதற்கு எல்லாம் எவ்வளோ வேலை செய்கிறான். காபத்துல்லா எழுப்புவதற்கு முன்னாடி அதை ஊராக்க வேண்டும். அங்கே மக்கள் திரள வேண்டும். மக்கள் திரள வேண்டுமானால் தண்ணி வேணும். தண்ணி வேண்டுமானால் அதற்குரிய ஏற்பாடு நம்ம செஞ்சு கொடுக்கணும். அங்கே ஆறு கிடையாது, கண்மாய் கிடையாது, ஏரி கிடையாது, குளம் கிடையாது, தண்ணீருக்கு வழியே கிடையாது. அந்த இடத்தில் குடிப்பதற்கு ஒரு தண்ணீரை உண்டாக்கி கொடுத்தால்தான் அது ஊராக அமையும் என்று அல்லாஹ் இவ்வளோ ஏற்பாடையும் செஞ்சிடறான். அதுக்கு பிறகு மக்கள்லாம் உருவாகி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை இஸ்மாயில் ஒரு வாலிப வயசை அடைந்த பிறகு இப்ராஹிம் நபிக்கு கட்டளை வருகிறது. என்ன வருது, இப்ராஹிமை ஆரம்பத்தில் காபா இருந்த இடத்தை உனக்கு நாம் காட்டி தருகிறோம், அந்த இடத்துல திரும்பவும் அந்த பள்ளிவாசலை எழுப்பு என்று அல்லாஹ்வின் உத்தரவு வந்த பிறகு இப்போ காபா இருக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்த அல்லாஹ் காட்டுறான். அந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபா இருந்தது. அது சிதிலமடைந்து அந்த அந்த அறிகுறி கூட இல்லாமல் போன பிறகு இதுதான் அந்த இடம் என்று காட்டிய பிறகு இது பவ்வானால் இப்ராஹீம மக்கானல் பைத்தி, அந்த பைத்துல்லாவுடைய இடத்தை நம்ம இப்ராஹிமுக்கு காட்டி கொடுத்தோம், இதுதான் என்று நம்ம சொல்லி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல போய் என்ன செய்கிறாங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்தை காபாவை கட்டுகிறார்கள். இது யர்ஃபு இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், இப்ராஹிம் நபி இஸ்மாயிலும் அந்த காபத்துல்லாவுடைய அடித்தளத்தை உயர்த்தி கட்டிய பொழுது ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்கு அந்த சமீஉல் அலீம், இறைவாதி ஒப்புக்கொள்வாயாக, நீதான் கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய், நீதான் அறிந்தவனாக இருக்கிறாய் என்று பிரார்த்தனை செய்து தந்தையும் மகனுமாக சேர்ந்து அந்த காபத்துல்லாவை கட்டி முடிக்கிறார்கள். அப்போ இந்த காபத்துல்லாவை கட்டுறது எதுக்கு கட்டுறாங்கன்னு கேட்டால், அன் தஹிரா பைத்திய லி தாயிஃபீன உல் ஆக்கிஃபீன ஒரு ருக்குய் சுஜூத், என்னுடைய இந்த இல்லத்தை நீ பரிசுத்தப்படுத்த வேண்டும், தொழுபவர்களுக்கு, தவாப் செய்பவர்களுக்கு, ருக்கு செய்பவர்களுக்கு, சஜ்தா செய்பவர்களுக்கு நீ சுத்தப்படுத்த வேண்டும், ஷிர்க் என்கிற வாடை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் காபத்துல்லா கட்டப்படுகிறது. அப்போ அந்த காபத்துல்லாவை கட்டுவதற்குத்தான் அந்த ஜம்சம் நீரை எல்லாம் உருவாக்கி கொடுக்குறான். அந்த ஜம்சம் நீருங்கிற அந்த கிணறு மாதிரி வந்துச்சு இல்லை, அதான் ஜம்சம் நீருங்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகு கூட அந்த தண்ணீர் வற்றுவது கிடையாது. பல ஊர்களில் உள்ளவங்க 30 லட்சம் 40 லட்சம் பேர் அந்த ஹஜ்ஜி நேரத்தில் குழும்புகிறார்கள். அத்தனை பேரும் அதை பயன்படுத்துகிறார்கள், தங்களுடைய ஊர்களுக்கும் எடுத்து செல்கிறார்கள். இவ்வளவு காலம் போய் கூட தண்ணி இல்லை, வறண்டு விட்டது என்கிற மாதிரி ஒரு நிலைமை வரவில்லை. அப்படி ஒரு அதிசயத்தின் மூலமாக என்ன செய்கிறான்னா, அந்த காபா ஆலயத்தை உருவாக்குறான். எதுக்காக உருவாக்குறான்? தன்னையை மட்டும் வணங்கணுங்கிறதுக்காக வேண்டாம். எதுக்காக வேண்டிய அல்லாஹ் துஷ்ரிக்கு பி ஷையா, எனது இந்த இல்லத்தில் எந்த ஒரு சிறுக்கும் வைத்துவிடக்கூடாது,
இணை கற்பிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இப்ராஹீமே நீ இந்த பள்ளியை கட்டு என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அந்த தூய நோக்கத்தோடு ஒரு அற்புதத்தை வேறு நிகழ்த்தி அந்த பாரான் பெருவழியில் மக்களை குடியேற்றி இந்த காபத்துல்லாவை அல்லாஹ் வந்து எதுக்காக கட்ட வைக்கிறான்? அவனை மாத்திரம் வணங்கணும் என்பதற்காக கட்ட வைக்கிறான். அந்த காபத்துல்லா வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி இருந்தது? காபாவை கட்டியது அல்லாஹ் வணங்குறதுக்கு தான், அல்லாஹை மட்டும் வணங்குவதற்கு தான். அல்லாஹை மட்டும் வணங்குகிற முதல் ஆலயத்தில் ஏக இறைவனை வணங்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் அது கட்டப்படுகிறது. அந்த இப்ராஹிம் நபியுடைய அதே சந்ததிமார்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், அந்த காபத்துல்லாவில் 360 சிலைகளை வைத்து வழிபடக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மாறி இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் காபா இருந்தது. அங்கே ஒரு இறைவனை வணங்கக்கூடியதாக இருக்கவில்லை. காபாவை சுற்றியும் சிலைகள், காபாவுக்கு உள்ளேயும் சிலைகள். காபாவுக்கு உள்ள இப்ராஹிம் நபி சிலை, காபாவுக்குள்ள இஸ்மாயில் நபியுடைய சிலை, காபாவுக்குள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை, காபாவுக்கு வெளியே பல லாத்து மனாத்து உஸ்ஸா என்று ஏராளமான சிலைகள். இந்த சிலைகளை எல்லாம் உருவாக்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஆலயம்னு பேருக்கு அல்லாஹ்வுடைய ஆலயமாக இருந்தது. அப்போ ஒரு நபியால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம், 2 நபியால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம், அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் கட்டப்பட்ட ஒரு ஆலயம், உண்மையான நல்ல நோக்கத்தோடு கட்டப்பட்ட ஆலயம். அந்த ஆலயம் அந்த நோக்கத்தை இழந்து விட்டது. அப்படி கட்டப்பட்டு இருந்தும் கூட ஒரு இணை வணங்கக்கூடியதாக அந்த ஆலயம் இருக்கவில்லை. சிலை வழிபாடு நடக்கக்கூடிய ஒரு கோயிலாக அந்த ஆலயம் மாற்றப்பட்டுருச்சு. அதை எதிர்த்து திருத்துவதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் அனுப்புகிறான். அப்போ நம்ம இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒரு பள்ளிவாசல் கட்டி இருக்கும் பொழுது அந்த பள்ளியை கட்டிய உம்மத்தினரை அதுக்கு மாற்றமாக நடப்பார்கள். காலம் செல்ல செல்ல என்ன செய்வாங்க? கொள்கையில் தடம் புரள்வார்கள், மாறி போய்விடுவார்கள் என்பதற்கு இதெல்லாம் என்ன செய்யுது? பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சிலை எப்படி வந்துச்சு? இப்ராஹிம் நபி அவங்க மக்களுக்கு ஒழுங்காக தௌஹீதை சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மக்கள் அவங்க மக்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மக்கள் அவங்க மக்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல. கடைசி வரைக்கும் அந்த அல்லாஹ் வணங்கக்கூடியதாகத்தான் அந்த பள்ளிவாசல் இருக்கணும். ஆனால் அப்படி இருக்காது. காலம் செல்லும் பொழுது கொஞ்சமாக அந்த போதனைகள் மறக்கப்படும், மாற்றப்படும், அந்த சந்ததிகளாலேயே குழி தோண்டி புதைக்கப்படும். கடைசியில் ஷிர்க்குடைய கோட்டையாக அது மாறி போய்விடும். அந்த மாதிரியான ஒரு நிலைமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் காபாவில் சந்திக்கிறார்கள். அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி அந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டு இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்தது போன்ற ஒரு நிலைமையை பல ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வந்துட்டாங்க. தௌஹீதுக்குரிய பள்ளிவாசலாக கொண்டு வந்து விட்டார்கள். இது ஒரு அடிப்படையான விஷயம். அப்போ இதில் தெரிந்துக்கிற விஷயம் என்னவென்று கேட்டால், அல்லாஹ்வுக்காக நம்ம ஒரு பள்ளிவாசலை கட்டி வணங்குகிறோம் என்று சொன்னால் அது கடைசி வரைக்கும் ஏகத்துவத்தில் இருக்குமா என்பதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் நாடினால் எது வேண்டாலும் மாறலாம், அது ஒரு விஷயம். நம்மளால் இயன்ற அளவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இதில் எந்த ஒரு காலத்திலையும் இணை கற்பிப்பு வந்துவிடக்கூடாது, பள்ளிவாசலுக்குள்ளே ஷிர்க் நுழைந்து விடக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது என்கிற மாதிரி நம்ம கடுமையான நிலைப்பாட்டில் இருந்தால் மாத்திரம்தான் நாம் கட்டுகிற பள்ளிவாசல் கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடையதாக இருக்கும். நாம் கட்டுகிற பள்ளிவாசல் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களை வணங்குகிற வாசலை எல்லாம் நம்ம அடைத்து விட வேண்டும். அது அடைக்கப்பட்டுச்சா? நிறைய பள்ளிவாசலை நீங்கள் பார்க்குறீங்க. பள்ளிவாசல்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மௌலுதுகள் என்ற பெயரில் மொஹிதீன் மௌலுது, ஷாகுல் அமீது மௌலுது என்றெல்லாம் சில பாடல்களை பாடுகிறார்கள், பள்ளிவாசலில் வச்சு பாடுகிறார்கள். அந்த பாடலுடைய அர்த்தம் என்ன என்று மக்களுக்கு தெரியாது. இந்த அஜர்த்துமார்கள் தான் அதை உண்டாக்குகிறார்கள், வருமானத்துக்காக உண்டாக்குகிறார்கள். வாசிக்கிற மக்களுக்கு, கேட்கிற மக்களுக்கு அதனுடைய விபரீதம் விளங்குவதில்லை. ஏதோ நல்ல ஒரு அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்கிறாங்க, அரபியில் இருக்கிறதுனால பிரியமான ஒரு வணக்கத்தை செய்கிறார்கள் நம்ம எல்லாம் நினைத்து கொள்வோம். ஆனால் அந்த பாடலில் என்ன இருக்கிறது? உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஷாகுல் அமீது மௌலுதுன்னு ஓதுறாங்க இல்லையா? அதில் ஓதுறாங்க, யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே, பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய பள்ளி கட்டுனது அல்லாஹ் வணங்குறதுக்காக வேண்டி, அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு
என்ன படித்தார்கள் மௌலுதுங்கிற பேரில்? யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே, குள்ளி நாகூரார்னா அந்த சாகுலை மீது அடங்கியிருக்காரு அவர் சொல்கிறாங்க. யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே, நாகூர் ஆண்டவர்னு இவங்க சூட்டியிருக்கிறாங்கல்ல, அவர் கூப்பிட்றாங்க பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு. அல்லாஹ் குரானில் சொல்கிறான், அன்னல் மசாஜித் லில்லா, எல்லா பள்ளிவாசலும் அல்லாவுக்கு சொந்தம். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாவோடு யாரையும் கூப்பிட்டு விடாதீர்கள். இது குரானுடைய கட்டளை. பள்ளிவாசல் உங்கள் வீடு கிடையாது, அல்லாவுடைய வீடு. அப்போ அல்லாவுடைய வீட்டில் அல்லாவை தவிர யாரையும் நீங்கள் கூப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், குரானில் கட்டளை இட்டு இந்த பள்ளிவாசலுக்கு வழிகாட்டி இருக்கிறான். ஆனால் என்ன செஞ்சார்கள்? யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே, குள்ளி நாசிரி, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். எதுக்கு உதவி செய்யணும்? ஃபிஸ் சம்இ, நல்லா காது கேட்பதற்கும், உள்ள அல்லாஹ் உறுப்புகள் எல்லாம் நல்லா செயல்படுவதற்கும், ஓ ஹுஸ்னில் பாசிரி, நல்ல பார்வை கிடைப்பதற்கும் நீங்கள் தான் உதவி செய்யணும். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய விஷயங்களை இவருக்கு நல்லா காது கேட்கணும்னா யார் உதவி செய்யணுமா? என்றைக்கோ செத்து போன ஒருத்தர் வந்து உதவி செய்யணுமா? ஒரு உறுப்புகள் எல்லாம் சீராக அமைவதற்கு யார் உதவி செய்யணுமா? நாகூரார் உதவி செய்யணுமா? பார்வைகள் கூர்மையாவதற்கு அவர் தான் உதவி செய்யணுமா? அது மாத்திரம் இல்லை, பெரிய விஷயத்தை கேட்குறாங்க. ஒபி தூளி உம்ரின், நீண்ட வாழ்நாளை நீங்கள் தான் தர வேண்டும்ங்கிறான். யார்கிட்ட கேட்குறான்? குறைஞ்ச வாழ்நாளில் அவரே செத்து போயிட்டார். அவர் 1000 வருஷம் வாழலை. குறைஞ்ச வாழ்நாளை செத்து போன ஆள்கிட்ட போய் என்ன செய்கிறான்னு கேட்டால், நாகூராரே, எங்களுக்கு நீண்ட வாழ்நாளை தாருங்கள். லாபி உமரின் காசிரி, கம்மியான வாழ்நாளை தந்து விடாதீர்கள். யா மஜ்மா அல் ஹைராத்தி அப்துல் காதிரி, அப்துல் காதருடைய பேர், அவருடைய பேர் வந்து அப்துல் காதர். அப்துல் காதர் அவர்களே, நன்மைகளின் உறைவிடமே, எங்களுக்கு இம்புட்டையும் தாங்க. இப்படி பள்ளிவாசல் உட்காந்து பள்ளிவாசல் கட்டுறது எதுக்கு? எல்லாம் வந்து ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காபத்துல்லாவை கட்ட சொன்னது எதுக்கு? ஒரு இறைவனை வணங்குவதற்கு, இறைவனை மாத்திரம் வணங்குவதற்கு. படைச்சவன் முதல் மனுஷனை இறக்கும் போதே பள்ளிவாசல் கட்ட சொன்னது எதுக்கு? முதல் மனுஷனை இறக்கும்போது அவ்வளோலாம் இருந்தாரா? யாராச்சும் இருந்தாங்களா அதுக்கு முந்தி கொண்டாடுறதுக்கு? அப்போ அல்லாஹ் மட்டும் வணங்கணும் என்பதற்கு தானே முதல் மனிதருக்கு அந்த ஆலயத்தை கட்டுமாறு அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்போ எல்லா பள்ளிவாசலும் கட்டுவது எதுக்குன்னு கேட்டால், அல்லாவை அழைக்கிறதுக்கு, அல்லாட்ட பிரார்த்தனை செய்வதற்கு, அல்லாஹ் வணங்குறதுக்கு தான். அப்போ அல்லாவின் பேரால் பள்ளிவாசலை கட்டி கொண்டு நாகூராரை வணங்குகிற ஒரு நிலைமையை துவா செய்தார்கள். நாகூராற்றை எல்லாத்தையும் கேட்டு விட்டார்கள். அல்லாவிடத்தில் கேட்கிற அனைத்தையுமே என்ன செஞ்சாங்க? நாகூராரை கூப்பிட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து அப்துல் காதர் ஜிலானிக்கு ஒரு மௌலிதை ஓதுவாங்க. அதில் ஒவ்வொரு மௌலிலையும் எக்கச்சக்கமான பாரதூரமான விஷயங்கள் இருக்கிறது. பிரதானமாக 1-2 விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் என்ன அப்துல் காதர் ஜிலானிக்கு பற்றி என்ன செய்கிறாங்க தெரியுமா? பள்ளிவாசலில் உட்காந்து படிக்கிறாங்க. ஒமை யுனாதி சிமி அல்ஃபம்பி ஹல்வத்திஹி, அப்துல் காதர் ஜிலானி சொன்னாராம். யார்? அப்துல் மொஹிதீன் ஆண்டவர்னு பட்டம் கொடுத்துருக்காங்கல்ல, அவர் பேர் அப்துல் காதர். அப்துல் காதர் ஜிலானி சொன்னாராம், ஒமை யுனாதி சிமி அல்ஃபன்பி ஹல்வத்திஹி, யார் என்னுடைய பெயரை தனிமையில் இருந்து கொண்டு 1000 முறை அழைக்கிறாரோ அவர் அழைக்கணுமா? யார்? நம்மளாம் தனிமையாக இருந்துக்கிட்டு என்ன செய்யணுமா? அல்ஃபன்பி ஹல்வத்திஹி, ஹல்வத்தில் தனிமையில் இருந்து கொண்டு அப்துல் காதர் ஜிலானி, அப்துல் காதர் ஜிலானி என்று யார் 1000 முறை அழைக்கிறாரோ, அஜப்துஹு முஸ்ரியான், உடனடியாக நான் பதில் கொடுப்பேன். மின் அஜ்லி தாவத்திஹி, அவருடைய துவாவை ஏற்று நான் பதில் கொடுப்பேன். எனவே ஃபல் எதுவோ அப்துல் காதிர் முஹிதீனி, அப்துல் காதிர் முஹிதீனை என்று என்னை எல்லாரும் கூப்பிடுங்க என்று அப்துல் காதிர் சொன்னார் என்று ஒரு பாட்டை எழுதி வைத்துக்கொண்டு அந்த பாட்டை அல்லாவுடைய பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு மௌலுதுன்னு படிக்கிறார்கள். அப்போ அவர் 1000 பேரை கூப்பிட்டா வருவாரா? அவர் இறந்து எவ்வளோ காலமாகிவிட்டது. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். அவர் தன்னுடைய காரியத்தை கூட அவர் செய்ய இயலாது. ஒரு நல்லடியாராக இருந்தார்னு சொன்னால் அவர் தூங்கிக்கிட்டு இருப்பார். மார்க்க நம்பிக்கை பிரகாரம் எப்படி நம்பணும்? இறந்து போனவர்கள் நல்லடியார்களாக இருக்கிறார்கள் வைத்துக்கொள்வோம். நல்லடியார்களாக இருந்தால் முன்கர்ணைக்கு விசாரணை பண்ணுவாங்க, நல்லபடியாக பதில் சொல்லிடுவார். கேம நாள் வரைக்கும் தூங்கிட்டு போயிடுவாங்க. கேம நாள் வரைக்கும் அவர்கள் தூங்கி கொண்டு தான் இருக்க முடியும், செய்ய முடியாது. அவர் கெட்டவராக இருந்தார்னு வைங்க, நம்ம தான் நல்லவர்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், அவளியான்றோம். உண்மையில் கெட்டவராகவும் இருக்கணும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவர் கெட்டவராக இருந்தார்னு சொன்னால் அடி வாங்கிட்டே இருப்பார், அதுக்குள்ள மலக்குகள்கிட்ட அடி வாங்கிட்டே இருப்பார். இந்த நிலையில் தான் இறந்தவர்களில் எல்லாருமே இருக்கிறாங்க. 2 நிலை தான். நீ எங்கேயாவது கூப்பிட்டு அப்படி வருவார் அவர்? அல்லாவுடைய கட்டுக்காவலையெல்லாம் மீறி விட்டு அல்லாவுடைய லாக்கப் உடைத்து கொண்டு இங்கே வந்துடுவார். அவர் வருவேன்னு சொன்னாருங்கிறாங்க, அதை படிக்கிறாங்க. அஜப்துஹு முன்சுரியான் மின் அஜ்லி தாவத்திஹி, அழைத்த காரணத்தினால் ஓடோடி வருவேன். ஃபல் எதுவும் அப்துல் காதிர் முஹிதீனி, அப்துல் காதிர் முஹிதீன் என்று என்னையே கூப்பிடுங்கள் என்று அவர் சொன்னார் என்று மௌலுதுன்னு பேரில் பள்ளிவாசலில் ஓதுறாங்க. பள்ளிவாசலில் ஓதுறது மாத்திரம் இல்லாமல்
அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க பல ஊர்களில். இப்போ தான் ஒளிஞ்சு போச்சு. எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க? ஒரு இருட்டில் உட்காந்து லைட்டெல்லாம் அணைச்சி விட்டு இப்போ மாவை, இப்போ கோதுமை அரிசி மாவை பரப்பி வைத்து கொண்டு யா மொஹிதீன் யா மொஹிதீன் யா மொஹிதீன் என்ன செய்வாங்க? 1000 தடவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு எதுக்குன்னு கேட்டால், எதுக்கு இருட்டில்ன்னு கேட்டால், இருட்டில் எவனாச்சும் அதில் ஓதுனால ஒரு அஜரத்து அவர் பாதத்தை வச்சிருவார். லைட்டை போட்டுன்னு ஒரு பாதம் பதிஞ்சிருக்கும். வந்துட்டார் அப்துல் காதர் ஜிலானி மிதிச்சுட்டாரான். இந்த அரிசி மாவில் தெரியக்கூடிய பாதம் என்னது? அப்துல் காதர் ஜிலானி பாதம் அப்படின்னு சொல்வதற்கு தான் இருட்டு லைட் அமர்த்துறது, மாவை கொட்டுறது. அதுக்கு தான். அப்போ மாவை கொட்டி, அரிசி மாவை கொட்டி இருட்டில் வந்து லைட் அமர்த்திட்டு யா மொஹிதீன் யா மொஹிதீன் உங்களை சொல்ல விட்ருவாங்க. நேரம் பார்த்து என்ன செய்வான்? காலை ஒரு அஜரத்து காலை வச்சு அமைக்கிடுவான் நடுவில். அப்புறம் லைட்டை போட்டு பார்த்தா அங்கே மாவில் கால் தடம் பதிஞ்சிருக்கும். மாவில் கால் தரனால தெரியுமில்ல, பாருங்க 1000 முறை அழைக்க சொன்னார், வந்துட்டாரா இல்லையா? வருவார்னு நினச்சா வந்துட்டார் அப்படின்னா வர்றாதான் நேராக வர வேண்டிய லைட்டை போட்டுட்டு வா, நேராக வந்து பாரு, நாங்கள்லாம் பார்க்குற மாதிரி வா அப்படி ஒருத்தர் கேட்க மாட்டேன்ட்டான். அட மார்க் அறிவு தான் இல்லை, சிந்திக்கிற அறிவுமா இல்லாமல் போச்சு. யாராச்சும் கேட்டிங்களா? அதுக்கான லைட்டை மாத்திரிங்க, அதுக்கு என்ன மாவுலாண்டா வர நேராக வர சொல்லுவாண்டா, அவர் வர நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு யாராவது ஒருத்தன் கேட்டிருந்தானே அது ஏமாற்று நடந்திருக்குமா? அப்போ அல்லாஹ் அவர்களை வணங்குவதற்காக வேண்டி உள்ளதாக இந்த பள்ளிவாசல் மாற்றப்பட்டு விட்டது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 1985 இன்றைக்கி தௌஹீத் பிரச்சாரம் நாங்கள்லாம் செய்கிறோம்னு கேட்டால் உங்கள் தஞ்சாவூர் தான் அது காரணம். 1985 நாங்கள்லாம் சின்ன ஒரு எனக்கெல்லாம் 22 வயசு இருக்கேன். இப்போ 85 அப்போ 85ஆம் ஆண்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தஞ்சாவூரில் இந்த ஆத்தங்கரை பள்ளிவாசல் இருக்குல்ல, அந்த பள்ளிவாசலுக்கு உடைய காலி இடத்துல பள்ளிவாசல் முகப்பில் ஒரு மாநாடு போட்டாங்க. மாநாடு யார் போட்டால்? தர்காக்காரன் போடலை, அரசியல்வாதி போடலை, உலமா சபை போட்டார்கள். போட்டு மாநாடு போட்டது யார்? மார்க்க அறிஞர்கள் உலமாக்கள் இருக்கிறாங்கல்ல, ஜமாஅத்துல் உலமா சபையின் பெயரில் ஒரு மாநாடு போடப்படுகிறது. அந்த மாநாட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டால் வலிமார்கள் மாநாடு. தஞ்சாவூரில் நடந்த மாநாட்டுக்கு பேர் என்னது? வலிமார்கள் மாநாடு என்ற பெயரில் ஒரு மாநாடு போட்டாங்க. நம்மளாம் நமக்கு இந்த தாவாக ஒன்றுமே நம்ம சின்ன பையன் சொல்கிறோம்ல, எனக்கு ஒன்றுமே தெரியாது, இதெல்லாம் தெரியாது, ஏதோ வலிமார்களுடைய சிறப்பை பற்றி ஏதோ பேசுவாங்க இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் பார்வையாளரை வந்து கூட்டத்தோடு கூடமாக நாங்கள் நிற்கிறோம். அந்த மாநாட்டுக்கு நம்மளும் வந்திருக்கிறோம். நாங்கள் சில இளைஞர்களை வந்திருக்கிறோம். அப்போ அந்த மாநாட்டில் என்ன பேசுனாங்க தெரியுமா? மாநாட்டில் பேசின விஷயங்கள் பூராவுமே நீங்கள் பள்ளிவாசல் இழுத்து மூடிவிட்டு நீங்கள் எல்லாம் தர்கா பக்கம் போயிருங்கன்னு பேசுனாங்க. பச்சையாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்க முடியாது, அவுலியாட்ட தான் கேட்க முடியும். வலிமார்கள் மாநாடு எதுக்கு போட்டுக்கிறோம் என்று கேட்டால், நீங்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று போய் அவுலியாக்களை மறந்து விட்டீர்கள். நீங்கள் எதையும் செய்வதற்கு வல்லவர்கள் அவுலியாக்கள் தான், அவுலியாக்கள்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லி யார் பேசுகிறா? உலமாக்கள் பேசுகிறார்கள். வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்துன்னு தலைமை மதரசான்னு சொல்கிறாங்களே, அதிலேருந்து வந்திருந்த ஷபீர் அலி பாக்கவி பேராசிரியர் அவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? அவுலியாக்கள் எப்படி தெரியுமா? அவுலியாக்கள் நெருப்பு போன்றவர்கள். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் நெருப்பு போன்றவன். உங்களுக்கு தோசை வேணும் என்று சொன்னால் நெருப்புல கொண்டை தோசமாக ஊற்றுவீங்களா? பயான் இதெல்லாம் அந்த 85 இந்த மண்ணில் நாங்கள் காதால் கேட்ட பயான், அஜர்த்துமார்கள் பண்ண பயான். நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது, உங்களுக்கு தோசை வேண்டும், அந்த நெருப்பில் கொண்டை தோசையை மாவு ஊற்றுனா நெருப்பு அணைஞ்சிருமில்ல, தோசை கிடைக்குமா? அதுக்கு என்ன வேணும்? தோசைக்கல் வேணும். அந்த தோசைக்கல் தான் அவுலியாக்கள். நீங்கள் தோசைக்கல்லில் ஊற்றுனா உங்களுக்கு தோசை கிடைக்கும். நீங்கள் அல்லாட்ட போனீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். எப்படி பயான் பாருங்கள், குரான்லேருந்து பேசாமல் ஹதீஸ்கள்லேருந்து பேசாமல் அல்லாட்ட நீங்கள் கேட்க இயலாது. அல்லாட்ட எப்படி நீ கேட்ப? அல்லாங்கிற அந்த பவருக்கு முன்னாடி போய் எதை கேட்டாலும் எரிஞ்சு சாம்பலாகி விடுவாய் அப்படின்னு சொல்லி பேசி நீங்கள் இறைவன்கிட்ட கேட்குறது தப்புங்கிறாங்க. வள்ளிமார்கள் இஸ்லாத்தின் பெயரால் ஒரு மாநாடை போட்டவர்கள் மார்க்க அறிஞர்கள், பல மதரசாக்களுடைய முதல்வர்கள், அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க. மக்களை ஏற்கனவே தர்காவில் போய் மண்டிட்டு கொண்டு அல்லாஹ் மறந்துட்டு ஆடல் பாடல் கூத்து கும்மாளம்னு போய் கொண்டிருக்குன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் அறிஞர்கள்லாம். இவங்க என்ன பண்ணுறாங்க? அங்கேருந்து திருப்பி பள்ளிவாசலுக்கு வந்தவனையெல்லாம் தர்காவுக்கு திருப்பி அனுப்புவதற்காக வேண்டி இந்த தோசைக்கல் உதாரணத்தை போட்டு கேட்டார்கள். அப்போ ரத்தம் கொதிச்சு எங்களுக்கெல்லாம், என்னடா இது என்ன உதாரணம்? இதுக்கு தானே இஸ்லாத்துக்கு வந்தோம். லாயிலா இல்லவுக்கே ஒரு மீனிங்க்கு அர்த்தம் இல்லாமல் இருக்குது. அல்லாஹ்வை தவிர வணங்குறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வணங்கக்கூடியதாக்கிறாங்களே இந்த ஆளுக்கு என்று சொல்லி கோபம் கொப்பளிக்கிறது. இதே மாதிரி ஒவ்வொரு உதாரணமாக சொல்கிறாங்களா, அல்லாங்கிறவன் 1000 வால்ட் பல்பு
1000 வால் பல்பில் கொண்டு உனக்கு கையை வச்சா என்ன செய்வ? எரிஞ்சு சாம்பலாகி விடுவாய். அது கண்டென்சர்லாம் போட்டு அந்த குறைச்சி தருவாங்கல்ல, அது கரண்ட்டை பவரை கம்மி பண்ணி, அப்போ நீ கையால் கூட தொடலாம், உனக்கு ஒன்றும் செய்யாது. அவுளியாக்கள் தான் அந்த வேலையை செய்கிறாங்க. அல்லாங்கிறோம் பவர், அவன்கிட்ட நீ கேட்டால் நீ எரிஞ்சு சாம்பலாகிடுவாய், ஒன்றுமில்லாமல் போய் விடுவாய். அவுளியா என்ன செய்வார்? அல்லாவுடைய பவரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அல்லா ஒன்றுமில்லாமல் ஆக்கி அல்லாவை 0 ஆக்கிடுவார் பொழுது. அல்லாவை 0 பவர் ஆக்கி என்ன செய்வார்? அவர் உனக்கு தருவார். அதனால் நீ அவுளியாட்ட கேட்டீன். இதெல்லாம் வந்துங்க இஸ்லாத்தின் பேர் நடத்தின ஒரு மாநாட்டில் குர்ஆன் ஆதாரம் எதையும் சொல்லாமல், எந்த ஒரு ஹதீஸையும் சொல்லாமல், இந்த உதாரணங்களை சொல்லி நீங்கள் பள்ளிவாசலை புறக்கணித்து விட்டு தர்காவுக்கு போங்கள்னு அழைப்பதற்கு அந்த மாநாடு, தர்காவுக்கு போக சொல்லி அழைப்பதற்கு அந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இப்படி பேசின பேச்சு பூரா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசின பேச்சு பூராவுமே ரொம்ப ரொம்ப கொடூரமாகவும், இவர்கள் இந்த மக்கா காஃபிரை விட ஒரு மோசமான கொள்கை அல்லவா இஸ்லாத்தின் பெயரால் சொல்கிறாங்கன்னு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. அந்த நாவலர் யூசுஃப்னு ஒருத்தர் இருந்தார், முஸ்லீம் லீக்குடைய முக்கியமான ஒரு பேச்சாளர், அவர் தலைவராக இருந்தார். மறுமலர்ச்சின்னு ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியராகவும் இருந்தார், திருச்சிக்காரர். அவர் ஒரு ஆள் மாத்திரம் அதை கண்டித்து பேசினார். அவர் மார்க் அறிஞராக இல்லாத ஒருத்தர், அவரும் தெரியாதவங்க கூப்பிட்டுட்டாங்க. அவர் தான் பேசினார், ஏன்டா அல்லாஹ் மறந்துட்டு மக்கள்லாம் தர்கா ஓடிக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் இந்த மாநாடு தேவையா? அல்லாவை வணங்கக்கூடிய மக்களை உண்டாக்குறதுக்கு பதிலாக அல்லாவை வெறுக்கக்கூடிய மக்களை உண்டாக்குறீர்களான்னு சொல்லி அவர் ஒரு ஆள் மார்க்கத்தை அறியாதவர்னு சொல்லக்கூடியவர் தௌஹீதை பேசுகிறாரு. மார்க்க அறிஞர்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்க? ஷிர்க்கை நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. அதாவது அல்லாஹ் வணங்கக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. அல்லாவை வணங்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அந்த நேரத்தில் சாயந்தரம் மகரிபு நேரம் ஒரு நல்ல ஜில்லுன்னு ஒரு காற்று ஒன்று வந்துச்சு, அதுக்கு பேசுகிறார் பேச்சாளர். பார்த்தீர்களா, இந்த ஜில்லு என்ற இந்த காற்று வருகிறது என்றால் எதனால் தெரியுமா? அந்த ஆத்தங்கரப்பள்ள கபருஸ்தான் இருக்கு போல இருக்குது, அதை காட்டி சொல்கிறாரு. இந்த கபருஸ்தானில் அடங்கப்பட்டிருக்கிற நல்லடியார்கள் ஞானிகள் இருக்காங்களே, அவங்களால் தான் இந்த ஜில்லு குழு காற்று உங்களுக்கு கிடைக்குதுங்கிறார். சாதாரணமாக காற்று வீசுறது எங்கே வேணாலும் வீசுமா இல்லையா? எந்த இடத்துலாம் கிளைமேட்டு மாறும்போது நல்ல காற்று வரும், எட்ட காற்று வரும். இந்த காற்றே உங்களுக்கு என்ன சொல்கிறது? மகான்களுடைய பாக்கியத்தை அதை சொல்லுகிறது என்றெல்லாம் அவர் இணைஞ்சார், பேசினார். அப்போ நம்ம நினைக்கிறோம், இப்போ என்னடா இந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை பள்ளி வாசலை கட்டி அல்லாஹ் வணங்கணுங்கிறதுக்கு உருவாக்கின ஒரு மார்க்கம் எந்த அளவில் கொண்டே நிப்பாட்டிவிட்டாங்க என்ற அடிப்படையில் தான் இதை கண்டித்து பொறுக்க முடியும். அப்போ நமக்கு நாங்கள் பேச்சாளரும் கிடையாது, எங்களை பற்றி உலகத்தில் யாருக்கும் தெரியவும் செய்யாது, நாங்கள் பெரிய ஸ்காலரும் கிடையாது, மேடையில் ஏறி கூட 4 வார்த்தை பேச தெரியாத போனோம். அந்த நேரத்தில் ஒரு நோட்டீஸ் போட்டோம். என்ன நோட்டீஸ் போட்டோம்? ஒரு நாடகம் அரங்கேறியது என்ற பேரை போட்டு இதில் என்னென்னலாம் பேசினார்களோ அதை எழுதி, அது எப்படியெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது என்று அப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அறிவை கொண்டு விளக்கி ஒரு மறுப்பாக ஒரு பிரசன் ஒன்று போட்டு விட்டோம். சொந்த பேரில் தான் போட்டு விட்டோம். அப்போ நாங்கள் சங்கரம்பந்தல் மதரசாவில் நான் ஆரம்ப கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உஸ்தாதாக இருக்கிறேன். அதனால் அந்த அட்ரஸை போட்டு நினைஞ்சோம், இந்த ஒரு நோட்டீஸை போட்டு எல்லா பக்கமும் பரப்பி விட்டோம்ல. பரப்பி விட்ட உடனே இந்த ஜமாத் உலமா எல்லாரும் திரண்டு சங்கரபந்தலுக்கு வந்துட்டாங்க. எந்த மதரசாவில் ஊரில் பணியாற்றி கொண்டு இருக்கிறோமோ அந்த ஊரில் வந்து இவங்க உலமாக்களை இவன் கொச்சப்படுத்திட்டான், இவனை நீக்க வேண்டும், மதரசாவிலேருந்து நீங்கள் நீக்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு வர்றாங்க. அந்த எங்கள் மதரசா நிர்வாகம் கொஞ்சம் நல்ல நிர்வாகம், அது என்னத்துக்கு இருந்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் முடிச்சுக்கிறங்க, எங்கள் பணியில் அவங்க கரெக்டாக நடக்கிறாங்க, மதரசா கரெக்டாக பாடம் நடத்துகிறாங்க, அதுலேருந்து நீக்க முடியாதுன்னு அவங்க சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா ஜமாத் உலமாவிலேருந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. திருப்பந்துருத்திங்கிற ஊரில் உங்களுக்காக வேண்டி ஒரு சிறப்பு மசூரா வச்சுருக்குறோம், அவங்கள பற்றி விசாரிக்கணும்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. இப்போ நாங்கள் அதுக்கு விசாரணைக்கு நாங்கள் போயிருக்கிறோம். எல்லாம் உலமா பெரிய பெரிய தலைப்பாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் இந்த தௌஹீதில் வந்து நம்மளை இறக்கி விட்றாங்க. அது சொல்ல வர தகவலுக்காக வேண்டி, இந்த நோட்டீஸ் போட்டதற்காக வேண்டி நீங்கள்லாம் வந்து பகிரங்கமாக என்னையும் எங்கள் அண்ணனே இருந்தார், 2 பேரும் மன்னிப்பு கேட்கணும். எங்கள் அண்ணன் பிஎஸ்எல் ஆகுது எங்களோட இருந்தார், சின்ன வயசில் இறந்துட்டார். அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கோரிக்கை ஜமாத்துல்மா எல்லாம் சேர்ந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. நான் சொன்னேன், மன்னிப்பு கேட்கலாம், தப்பே கிடையாது. நான் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பேச்சு பேசுனீங்க, நான் தவறுன்னு சொல்லியிருக்கிறேன், அது தவறு இல்லை அப்படிங்கிற நீங்கள் நிரூபிக்கிற விதமாக எனக்கு விளக்கம் கொடுத்தா 1000 மன்னிப்பு கூட கேட்பேன். நீங்கள் தவறை நீங்கள் செஞ்சுவிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய நீங்கள் இருக்கிறீங்க, அல்லாவுக்கு ஷிர்க் வச்சுருக்கிறீங்க, குர்ஆனுக்கு மாற்றமாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க, நபிக்கு மாற்றமாக பேசியிருக்கிறீங்க, தௌஹீதை அழிக்கிறதுக்கு பேசியிருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய பேச்சை கண்டித்து நான் போட்டேன்னு சொன்னால் மன்னிப்பு நீங்கள் தான் கேட்கணும், நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல எல்லாம் திரண்டு கொண்டு சொன்னால் நம்ப மாட்டீங்க. உருட்டுக்கட்டைகள் வைத்திருக்கிறார்கள் ஆலிம்கள்.
மார்க்க உலமாக்கள் வந்து உருட்டுக்கட்டையை 4 பேர் எடுத்து மன்னிப்பு கேட்கலன்னா இங்கே பொழந்துருவோங்கிறாங்கங்க. நம்ம வந்திருக்கிற ரவுடி கூட்டத்துக்காக உலமா சபைக்கான்னு தெரியல. அப்போ உருட்டுக்கட்டை எடுத்து காட்டி நீ மன்னிப்பு இங்கே கேட்கவில்லை என்று சொன்னால் இந்த உருட்டுக்கட்டையாலே உன்னைய தாக்குவோன்னு சொல்லி சில மௌலவிகள் அங்கே எடுத்துக்கிட்டு காட்டுறாங்க. அப்போ சில பெரியவங்க அதெல்லாம் அடக்கிற மாதிரி இதெல்லாம் செட்டப் தான், அடக்கிற மாதிரி அடக்குகிறார்கள். அப்போ இறுதியாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சம்சுல் ஹுதா அஜர்த்துன்னு இருந்தார், நீடூர்லாம் இருந்தார், பெரிய அஜர்த்து, அவர் இறந்து போயிட்டார். அவர் என்ன செய்யறாருன்னா, தம்பி நல்ல திறமையான புள்ள, உங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஜமாத்துக்கு வேணும், நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க, உங்களை வந்து நல்ல ஒரு பொறுப்பில் தந்துடுறோங்கிறார். பொறுப்பு முதல்ல மாதிரி அடிக்கிற மாதிரி பயம் காட்டுறாங்க. அப்புறம் ஜமாத்துல்லமாவோட எனக்கு பொறுப்பு தருவாங்களாம். பொறுப்பு தர்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. முதல்ல இது சரியாக தவறாங்கிறது தீர்மானம் பண்ணுங்க, அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன அடிச்சிடுற மாதிரியும் தெரியுது, கூட்டுக்கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. நான் அந்த நேரத்துக்கு நான் என்ன செஞ்சேன்னா, நீங்கள் வரும்போதே இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்வீங்கன்னு நான் யூகித்து ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். நான் இங்கே என்னை கூப்பிட்றாங்க, என்னை அடிக்கிறதுக்கு தான் கூப்பிட்றாங்க, ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்தந்த ஆளுக்கு தான் பொறுப்புன்னு சொல்லி பக்கத்து ஸ்டேஷனில் புகார் கொடுத்துட்டு நான் வந்திருக்கிறேன். நீ அடிச்சுக்கேன்ட்டு அப்படி கீழே போட்டாங்க. அந்த நேரத்தில் சும்மா தான் சொன்னேன், அப்படிலாம் எழுதி கொடுக்கவும் இல்லை. அந்த நேரத்தில் நான் சொன்னேன், அதோட அடிக்கணுங்கன்னா விட்டாங்க. அப்போ தான் வந்தோம், இது வந்து ரொம்ப முத்தி போய் கேன்சர் ரொம்ப முத்தி போயிடுச்சு. இல்லைன்னா மேடையில் ஏறி பேச தெரியாதுங்க எனக்கெல்லாம், பேசவே மைக்கு பிடிச்சா நடுங்க, நாம் இதுக்கு உள்ள ஆட்கள் நாங்கள் கிடையாது. அப்போ இதை ஒழிச்சு காட்டணும். இவ்வளவுக்கு முத்தி போய் இருக்கும்னு சொன்னால் ஷிர்க்கையும் செய்வாங்களாம், தப்பை சுட்டி காட்டினா ஒத்துக்கிறவும் மாட்டாங்களாம், அதை வந்து நம்மளும் ஒத்துக்கிறணும்னு வற்புறுத்துவாங்களாம் என்று இருந்தால் இதுக்கு எதிராக களமிறங்கி ஆகணும். எந்த மாதிரி விளைவு வந்தாலும் களமிறங்கி ஆகணும் என்பதற்காகத்தான் நாங்கள் களத்தில் இறங்கி அவங்க அந்த வழிமார்கள் மாநாடு போட்ட ஒரு வாரத்தில் இதே இடத்தில் இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற இதே பகுதியில் நாங்கள் தௌஹீது கூட்டம் போட்டோம். அந்த நேரத்தில் நெய்னா முகமது போன்ற மைதீன் பாஷா சில சகோதரர்கள் இருந்தார்கள். அவங்க ஏற்பாட்டில் பேசணும், என்ன வேண்டாலும் நடக்கலாம்ங்கிற ஒரு நிலைமை தான் இருந்தாலும் என்ன செஞ்சால் ஒன்றும் நடக்கல அவருடைய கிருபையினால். ஆனால் என்ன ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க, கூட்டத்தோடு வந்தாங்க, ஒரு 10 பேர் தான் வந்திருந்தாங்க. அப்போ இந்த தௌஹீதுடைய பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், இவங்களை அம்பலப்படுத்தணுங்கிறத உண்டாக்குனதை இந்த ஷிர்கான போதனை உங்கள் ஊரில் அரங்கேற்றப்பட்டதனுடைய விளைவு தான். இன்றைக்கி தமிழகம் முழுவதும் உள்ள பல பள்ளிவாசல்களில் மூடுதெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன? இவர்கள் நம்மளை இறக்கி விட்டது தான். இவர்கள் வந்து அந்த 85 வழிமார்கள் மாநாடு என்று போட்டு ஷிர்க்கை நியாயப்படுத்தி இருக்கலை என்று சொன்னால் ஏதோ நம்மளை அவ்வளோக்கு ஒரு இறங்குறதுக்கு ஒரு உத்வேகம் பண்ணுவதற்கு ஒரு சம்பவம் எதாவது இருக்கணும்ல. நம்மளும் சும்மா நம்ம வாட்டுக்கு ஓதி கொடுத்துட்டு வேலையை பார்த்துட்டு போயிருப்போம்னு நாங்கள் இருந்திருப்போம். அப்போ எதுக்கு இதை சொல்கிறோம் என்று கேட்டால், இந்த பள்ளி வாசல்களை வந்து அல்லாவுக்கு மட்டுமானதாக என்பதில் நம்ம கவனமாக இருக்கணும், பாதுகாக்கணும். எந்த ஒரு காலத்துலையும் அந்த தர்கா பள்ளிவாசலுக்குள்ளே தர்கா கட்டுற ஊர்கள்லாம் எத்தனை ஊர்கள் இருக்குது. முக்கியமான நாள் இறந்துட்டாருன்னா பள்ளிவாசலுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு அங்கே ஒரு ஜியாரத்து இங்கே ஒரு தொழுகையெல்லாம் நடத்தக்கூடிய காட்சியெல்லாம் அப்படி பள்ளிவாசல் நிறைய இருக்குது. அப்போ அந்த மாதிரியான வாசல்கள்லாம் அடைத்து விட்டு அன்னல் மசாஜில் இல்லா, பள்ளிவாசல் எல்லாம் அல்லாவுக்கு சொந்தம், அல்லாவை தவிர யாரையும் அழைக்க மாட்டோங்கிறதுல எல்லா பள்ளியும் உறுதியான முடிவுக்கு வரணும். நிறைய பள்ளிகளில் இப்போ மௌலூதுகள் கிடையாது, சில பள்ளியில் தான் ஓதுறாங்களே தவிர கிடையாது. அப்படி ஓதுனா கூட அஜர்த்து மட்டும் உட்காந்து பிடிவாத்துக்கு ஓதுறாரே தவிர மக்கள்லாம் 50-100 பேர் உட்காந்து ஓதுவாங்களே, அதெல்லாம் அல்லாவுடைய கிருபையினால் ஒளிஞ்சு விட்டது. ஒளிஞ்சதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், இவங்க எல்லை மீறி செஞ்ச ஒரு பிரச்சாரம். அதே மாதிரி தர்காக்களுக்கு வந்து கூட்டம் கூட்டமாக போனாலும் இப்போவும் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. முஸ்லீம்கள் கம்மியாக போகிறாங்க, அதான் முக்கியம். தர்காவுக்கு கூட்டம் போகிறார்கள், யார் போகிறா? முஸ்லீம் அல்லாத மக்கள். ஏதோ பொழுதுபோக்குன்னு சொல்லி அவங்க எத்தனை வேண்டாலும் வணங்குவாங்க, அவங்களுக்கு பல தெய்வம் வணங்குறதுல எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. அந்த மாதிரியான மக்கள் வர்றாங்களே தவிர முஸ்லீம்களில் எத்தனை பேர் வந்து உள்ள எத்தனை பேர் போகிறவங்களா இருந்திருப்பீங்க, அதுலேருந்து விடுபட்டீங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? தீவிர பிரச்சாரம் காரணம். தீவிர பிரச்சாரத்துக்கு காரணம் என்ன? தீவிர ஷிர்க்கு பிரச்சாரம் காரணம். தீவிரமான ஷிர்க்கு பிரச்சாரம் இந்த பக்கத்தில் வந்த காரணத்தினால தான் நம்ம தீவிரமான எதிர்க்கணும். லேசான விஷயமா இல்லை. அஜர்த்துமார்கள்ட்ட இந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கும் என்று சொன்னால் மக்களை நம்ம எப்படி நம்ம வென்றெடுக்கணும் என்பதற்காக வேண்டி தான் பல ஊரில் அடி வெட்டு குத்து உதகுத எல்லாம் வாங்கி இன்றைக்கி மக்கள் மத்தியில் தௌஹீது எழுச்சி வந்திருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்த ஊர் இந்த ஊர், இந்த தஞ்சாவூர், இந்த பகுதி, இந்த இடம். அப்படிங்கிற காரணத்தினால இன்றைக்கி அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த அவனை வணங்குவதற்கு ஒரு பள்ளிவாசல் இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறோம். சின்னதாக இருக்கலாம், நாளைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்னும் மென்மேல் என்ன செய்யணும், பெரிய பறக்கணும். நம்ம நோக்கம் என்னவாக இருக்கணும்னு கேட்டால், எந்த ஒரு காலத்திலையும் பள்ளிவாசலுக்கு உரிமையாளர் நாம் கிடையாது. இதை நீங்கள் விளங்கணும். பள்ளிவாசல் நம்ம கட்டிவிட்டோம், நம்ம உரிமையாளரா? உரிமையாளன் அல்ல. பள்ளிவாசலுக்கு சொந்தக்காரன் அல்ல. என்ன விரும்புகிறானோ அதைத்தான் நீங்கள் பள்ளிவாசலில் செய்யணும். முத்தவள்ளி விரும்புகிறதை செய்ய முடியாது, இயக்கங்கள் விரும்புகிறதை செய்ய முடியாது.
தலைவர்கள் விரும்புகிறதை செய்ய முடியாது, மக்கள் விரும்புகிறதெல்லாம் செய்ய முடியாது. அல்லாஹ் விரும்புகிறத தான் செய்யணும். அல்லாஹ் என்ன விரும்புகிறான்? அவனுடைய வீட்டில் ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபா ஒ யுதுக்குர ஃபீ ஹஸ்மு, அல்லாஹ்வுடைய பள்ளியில் அவனுடைய பெயர் மேலோங்க செய்யப்பட வேண்டும், அவனை நிறைவு கூட பட வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறான். பள்ளிவாசலில் உள்ள கட்டளை என்ன? அல்லாஹ் புகழுங்க, அல்லாஹ் தொழுகிறதுக்கு உள்ளது வாசலெல்லாம் திறந்து வைங்க, யார் வேணாலும் தொழுதுட்டு போ. அல்லாஹ் வணங்குவதற்கான பள்ளிவாசல். இங்கே நான் ஒரு அறை அந்த அறை இந்த அறைன்னு கூப்பிடுவதற்கெல்லாம் என்ன இல்லை, இடம் கிடையாது, அவங்களாம் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிறது அழுத்தமாக சொல்லக்கூடிய வகையில் இந்த பள்ளிவாசலை நம்ம என்ன செய்யணும், கட்டி காத்து கொண்டு வரணும். அதுபோக என்ன செய்யணும் இருந்தால் பள்ளிவாசலில் நம்ம உரிமை கொண்டாடி கொண்டு சில இயக்க அடிப்படையில் அந்த இயக்கத்துக்காரன் வரக்கூடாது, இந்த இயக்கத்துக்காரன் வரக்கூடாது அப்படின்னு சொல்வார்களே, ஆனால் அது அல்லாஹ்வுடைய பள்ளியாக உங்கள் கருதலாம் நடத்தும். யார் சொன்னாலும் சரி, பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குன்னு உண்டாக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம நிர்வாகம் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? கரண்ட் பில் கட்டுறது, லைட்டு போடுறது, ஃபேன் போடுறது, தண்ணி வசதி ஏற்பாடு செய்கிறது, பாய் விரிக்கிறது, இந்த வேலைகள் தான் செய்யலாமே தவிர எவன் பள்ளிவாசலுக்கு வரலாம் எவன் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு இருக்கிற அதிகாரம் நமக்கு இருக்குதா? அநேக பள்ளிவாசல்கள் அப்படி தானே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களே, இன்றைக்கி போர்டுலாம் எடுத்துட்டாங்க நிறைய பள்ளியில், ஆனால் இந்த போர்டு இன்னும் இருக்குது பல பள்ளிகளில். எடுத்துட்டா விட்டால் கூட மதுஹபை பின்பற்றாதவர்கள் வரக்கூடாது, தொப்பி போடாதவர்கள் வரக்கூடாது, விரலை ஆட்டக்கூடியவர்கள் பள்ளிவாசல் வரக்கூடாதுன்னு போர்டு இருக்கா இல்லையா பள்ளியில்? அது பள்ளிக்கு நீங்கள் ஓனரா? உங்கள் வீட்டுக்கு அந்த மாதிரி போர்டை போடுங்க. உங்களுக்கும் அல்லாவுக்குமான நாங்கள் விட்டுட்டு போயிடும், உங்கள் உரிமை அது. இது பள்ளிவாசல் பல மக்கள்கிட்ட நீங்கள் வசூல் பண்ணி செய்கிறீங்க. இப்போ அல்லாவுக்குன்னு ஆக்கிட்டீங்களோ, நீங்களும் சொந்தமாக கட்டினாலும் சரி தான். அல்லாவுக்குன்னு ஆக்கின பிறகு எனக்கு ஏதாவது பங்கு இருக்குமா? நான் தான் இதை கட்டினு வையுமா, கட்டினதுனால எனக்கு உரிமை ஆகுமா? எப்போ நான் அல்லாவுக்குன்னு வக்குஃபு செஞ்சிடுறேனோ அதுக்கு பிறகு எனக்கு இதில் எந்த உரிமையும் கிடையாது. இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அப்போ நீங்கள் எல்லாருமா சேர்ந்து இதை கட்டியிருந்தால் கூட பள்ளிவாசல் ஆக்கப்பட்ட பிறகு உங்களில் யாருக்கும் உரிமை கிடையாது. இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான என்ன செய்யணும், பள்ளிவாசலில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சட்டங்களை போட்டு தந்திருக்கிறார்கள். அந்த சட்டங்களை அமுல்படுத்தணும். பள்ளிவாசலில் இதெல்லாம் செய்யக்கூடாது, பள்ளிவாசல் இதெல்லாம் செய்யலாம் என்று அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த சட்டங்களை மட்டும்தான் செய்யணுமே தவிர நம்மளாம் என்ன செய்யக்கூடாது, தொழுகையாளிகளை தடுக்கிறது. மக்கா காஃபி கூட அதை செய்யலை. ஒருக்கா தடுத்தான் ரசூல்லா. என்ன ஆரம்பத்தில் காபத்துல்லாவில் தொலை போகும்போது தடுத்தான். அல்லாஹ் என்ன கடுமையான ஒரு வசனத்தை இறக்கிட்டான். அராய் தல்லதி என்ன அபுதன் இதா சல்லா, தொழக்கூடிய ஒரு அடியானை தடுக்கிறானே, இவனை பார்த்தாயா? கல்லாலை இல்லம் எந்தகி, இவன் விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் நஸ்வாம்பின் நாசியா, அவனுடைய குடுமையை நான் பிடிப்பேன். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, தப்பு செய்யக்கூடிய இவனுடைய குடுமையை நான் பிடிப்பேன். ஃபல் எதுவும் நாதியா, அவனுடைய சபையை அவன் கூட்டட்டும். சனதுவு ஜபானியா, நரகத்தின் காவலர்களை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு நல்லா என்ன செய்யறான், சேலஞ்சு பண்ணுறான். பள்ளி வாசலுக்கு வரன்னு தடுத்தின்னு சொன்னால் என்னோட சண்டைக்கு வர்றேன், என்னுடைய இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் நீ யார்? அப்போ உன் சபையை நீ கூப்பிட்டு, நான் என் நரகவாசிகளை நரக காவலர்களை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை செஞ்சவன நரகத்தில் போடுவான்னு அர்த்தம். இன்றைக்கி ஏராளமான பள்ளிவாசல்கள் அந்த போர்டுகள் தொங்குகிறது. உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி போதனையை பயன்படுத்தி இதெல்லாம் கழட்டி வீசு, அல்லாஹ்வுடைய பள்ளி, எந்த நேரத்தில் யார் வேண்டாலும் என்ன செய்யலாம், தொழுவுலாமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லக்கூடியவராக என்ன செய்யணும், அதையும் மாற்ற வேண்டும். நம்முடைய பள்ளியில் அந்த மாதிரியான நிலைமை வந்து விடாத அளவு காப்பாற்ற வேண்டும். ஆக இந்த பள்ளிவாசல் என்பது உருவானதே எதுக்கு என்று கேட்டால் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்கு தான். எதுக்கு உருவானது? அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்கணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த பள்ளிவாசலை நிர்வகிக்கிற ஆட்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னமா யாமொரு மசாஜிதெல்லாம், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிப்பவர்களாக இருந்தால் மன் ஆமன பில்லா, அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அகாம சலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வாத்து ஜக்காத் கடமையாக இருந்தால் அதை கொடுக்க வேண்டும். ஒலம் யக்ஷ இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் பயப்படாதவனாக இருக்கணும். பள்ளிவாசல் நிர்வகிக்கனுடைய தகுதியை சொல்லும் பொழுது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாத ஒருவன் தான் நிர்வகிக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது நாம் சமுதாயத்துக்கு பயந்து கொண்டு சட்டத்தை மாற்றுவது, சமுதாயத்துக்கு பயந்து கொண்டு பாத்தியாக்கள் அதுன்னு எல்லாத்தையும் ஓதுகிறோம். இன்னும் சொல்ல போனீங்க என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற ஏராளமான பள்ளிவாசலுக்கு பேர் என்ன? மொஹிதீன் ஆண்டவர் பள்ளி. உங்கள் ஊரில் அப்படி இருக்கான்னு தெரியலை. பள்ளிவாசல்னு இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன? பேர் மொஹிதீன் ஆண்டவர் பள்ளின்னு வச்சுருக்கிறான். மொஹிதீன் ஆண்டவர்னா யார்? அவர் ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து மூத்தா போன ஒரு மனுஷன். அவர் நல்லடியாரா கெட்ட யாரடியார்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும், மறுமையில் தான் தெரியும். யார் அப்துல் காதர் ஜிலானி ஒருத்தர் இருந்தாரான். அவருக்காக வேண்டி தர்கா கட்டுறதுக்கு பதிலாக பள்ளிவாசலை கட்டி வைத்து கொண்டு பள்ளிவாசல்களுக்கெல்லாம் பேர் மொஹிதீன் ஆண்டவர் பள்ளின்னு வைத்திருக்கிறார்கள். அப்படி வைத்தவர்கள் மாற்ற வேண்டும். பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஒரு அடையாளத்துக்கு பேர் வைக்கலாம்.
ஒரு அடையாளத்துக்காக வேண்டி உமர் பள்ளி, ஆயிஷா பள்ளி, 10 பள்ளி இருந்துச்சுன்னு வைங்களேன், வித்தியாசம் தெரியுதுக்காக வந்து அடையாளத்துக்கு வைக்கிற பேர் வேறு. இது அடையாளத்துக்கு வச்சது இல்லை, எல்லா பள்ளியும் அவருக்கு சொந்தம்னு காட்டுவதற்கு வச்சது. மொஹிதீன் ஆண்டவர் பள்ளிங்கிறது என்னது, எத்தனை பள்ளி இருக்குது அத்தனையும் பேர் மொஹிதீன் ஆண்டவர் பள்ளி தான். அப்போ மொஹிதீன் ஆண்டவர் அவருடைய பள்ளி என்று ஆக்கி அவருக்கு நேர்ச்சை செய்வதையெல்லாம் பள்ளிவாசலில் கொண்டாந்து கொடுப்பார்கள். அப்துல் கார் ஜிலானிக்கு நேர்ச்சை செய்வார்கள், நேர்ச்சை செய்த பொருட்களை கொண்டு வந்து இங்கே கொடுப்பாங்க, பள்ளிவாசல் ஒப்படைப்பார்கள். அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி பள்ளி வாசல்கள் இல்லாமல் அல்லாவிடமிருந்து பறிக்கப்பட்டுருச்சு. கட்டும்போது அல்லாவுக்காக கட்டுனாங்க, அல்லாட்டிருந்து பறித்து அப்துல் கார் ஜிலானி கொடுத்து விட்ட காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு கேந்திரமாக பள்ளிவாசல் என்பது அதற்கெல்லாம் ஒரு கேந்திரமாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி இப்போ செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்குவானாக. இந்த பள்ளிவாசலை அது போன்று அமைத்து தருவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித நபவி என்கிற பெயரில் அவங்களுடைய திருக்கரத்தால் ஒரு பள்ளிவாசலை மதீனாவில் கட்டுறாங்க. அவங்களும் தோழர்களும் சேர்ந்து கட்டுறாங்க. அது இன்றைக்கி மஸ்ஜித நபவிங்கிற பேரில் தான் இருக்கிறது. அவங்க கட்டின பள்ளிவாசலில் வெறும் தொழுகை மட்டுமா நடந்துச்சு? இல்லை, நம்ம பள்ளிவாசலில் தொழுகை நடத்துகிற மட்டும் வச்சுக்கிட்டோம். இஸ்லாம் அனுமதிக்கிற எல்லா காரியங்களும் அங்கேருந்து தான் செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உதவி தேடி வர்றாங்களா வெளியூர்லேருந்து, அந்த பக்கத்தில் பட்டு தூங்கிக்கிறங்க, தங்கிக்கிறங்க என்று தங்க வைப்பார்கள். ஜக்காத்துடைய ஒட்டாங்க பெரிய இடம், கடல் மாதிரி இடம், ஜக்காத்து பொருள்களெல்லாம் ஒரு மூலையில் குவித்து வைத்திருப்பார்கள். வேணுங்கிற ஆளுக்கு அள்ளிக்கிட்டு போகலாம். அந்த ஏற்பாடு அங்கே தான் நடக்கும். அந்த விளையாட்டு பயிற்சிகள் எல்லாம் அந்த பள்ளியில் வச்சு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. வெளிநாட்டு தூதர்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் சந்திப்பதற்கு அந்த பள்ளியை பயன்படுத்துவாங்க. எல்லோரும் வந்து சந்திச்சுட்டு போவார்கள். பள்ளிவாசலில் மார்க்கம் தடுக்காத எல்லா காரியங்களுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளிவாசல் நடந்தது. நம்ம என்ன செய்யலாம், தொழுகை மட்டும் செய்யல, சமுதாய பணி செய்யலாம், ஏழைகள் உதவி செய்யலாம், டியூஷன் சொல்லி கொடுக்கலாம். பள்ளிவாசலில் இருந்து கொண்டு தொழுகை நேரம் போய் இவ்வளோ பெரிய இடங்கள் சும்மா வீணாக தானே கிடக்குது. தொழுகை நேரம் தவிர இதில் என்ன பயன்பாடு? சும்மா தான் இருக்கிறது. அதை வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நடத்தினா தப்பான்னு கேட்டால் தப்பு கிடையாது. மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு இதை பயன்படுத்தலாம், டியூஷன் நடத்தலாம், பிள்ளைகளுக்கு மதரசா நடத்துகிற மாதிரி என்ன செய்யலாம், உலக கல்வியும் இதிலேயே டியூஷன் வச்சு கற்றுக் கொடுக்கலாம், உதவிகள் செய்யலாம், தையல் பயிற்சி சொல்லிக் கொடுக்கலாம். அது இடம் நமக்கு சின்னதாக இருக்குது. பெரிய அளவில் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருந்தான் என்று சொன்னால் அவ்வளவு ஏற்பாடும் செய்யக்கூடியதாக அந்த பள்ளி இருக்க வேண்டும். நம்ம எதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ எல்லா காரியத்தையும் அந்த பள்ளி வாசல் தான். அரசாங்கத்துக்கு தலைமைச் செயலகம் ரசூலுல்லாஹ்வுக்கு தனி அரண்மனை வச்சுருந்தாங்களா? ஜனாதிபதியாக இருந்தாங்க, அவங்களுக்கு அரண்மனை இருந்துச்சா? இல்லை. அரசு நிர்வாகத்தை கூட அந்த பள்ளியிலிருந்து என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள். இதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வைக்கணும். இஸ்லாம் மார்க்கம் வந்து பிற மத மக்கள்கிட்ட வளருதில்ல, நம்ம நாடுகளில் வளருவதை விட மேற்கத்திய நாடுகளில் ஜாஸ்தியாக வளருது. மேலை நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்காவில், பல நாடுகளில் எல்லாம் அதிகமாக வந்து இஸ்லாம் வளர்கிறது. எதை கொண்டு வளருது தெரியுமா? அந்த நாடுகளில் உள்ள பிற மத மக்களை எல்லாம் பள்ளிவாசல் கூப்பிட்றாங்க. யார் கூப்பிட்றாங்க? முஸ்லீம்கள் வந்து எங்கள் தொழுகை முறை எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்று அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுத்து நம்ம தொழுகிறதை அந்த மக்களை பார்க்க வைக்கிறாங்க. அவன் அதை பார்க்குறான், என்னென்னா தொழுகைன்னு வணக்கம் பண்ணுறாங்க, கைகால் முகத்தையெல்லாம் கழுவி சுத்தமாக இருக்கிறாங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அழகான ஒரு வணக்க முறையாக இருக்கிறது, பார்த்தாலே நல்லா இருக்குதே என்று இஸ்லாத்தினுடைய அந்த வழிபாட்டு முறையை பார்த்து விட்டு தான் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. அந்த நாட்டிலெல்லாம் இஸ்லாம் ஒரு மார்க்கம்லாம் நடத்துறது கிடையாது, பப்ளிக் மீட்டிங்லாம் நடத்துறது கிடையாது. இஸ்லாம் எப்படி போய் சேருதுன்னு கேட்டால் பள்ளிவாசல்னாலேயே அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பிற மத மக்கள் பள்ளிவாசல்னால் வெடிகுண்டு பயிற்சி கொடுக்குறாங்க, தீவிரவாதியை உண்டாக்குறாங்கன்னு பரப்பி விட்டு வச்சுக்கிறாங்க, ஒரு கசப்பை உண்டாக்கி இருக்கிறாங்க. அதனால் இந்த பள்ளிவாசல்களில் உள்ள எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறேன், எந்த சுன்ன ஜமாத்தாக இருங்க, எந்த ஜமாத்தை வேண்டாலும் இருங்க, நீங்கள் உங்களுடைய பள்ளிவாசல்களில் பிற மத மக்களும் வந்து பார்வையிட நீங்கள் அனுமதிக்க வேண்டும். தொழுகை நேரத்தில் வந்து பார்த்துட்டு போங்க, ஜும்மாவுடைய நேரத்தில் வந்து பார்த்துட்டு போங்க, அவங்களுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்து அதை பார்த்தார்கள்னு சொன்னால் அது பெரிய தாவா. அதுலேயும் ஒரு பள்ளிவாசலை பற்றி தப்பு பிரச்சாரம் பண்ணுறான்ல, அதெல்லாம் பொய்யின்றாயிரும். அதனால் திறந்த வழியாக ஒன்றுமே இல்லை, இதில் போய் துப்பாக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இதில் ஆயுதம் வச்சுக்கிறா சொல்கிறாங்க, ஓப்பனாக யார் வேண்டாலும் உள்ளே வரலாம் போல இருக்க, இதை பற்றியா இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. நமக்கு எதிராக பல விஷம பிரச்சாரங்கள் பள்ளிவாசலை வைத்து செய்யப்படுகிறது. காரணம் பள்ளிவாசல் அவன்லாம் வர்றதில்லை, வருவதுக்கு பயப்படுறான், நம்ம ஏதாவது சொல்லுவோமோன்னு பயப்படுறான். பள்ளி வாசலுக்கு வந்து முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ன செய்யுங்க, ஒரு வெள்ளிக்கிழமையில் மற்ற நாள்களில் எல்லாம் வந்து நீங்கள் பார்வையிட வாங்க,
சும்மா நாங்கள் என்னென்னு தொழுகிறோம் நீங்கள் பார்த்துருப்போம், வேற ஒன்றும் சொல்ல வேணாம். தொழுகிறத பாருங்கள், பின் வரிசையில் கொஞ்சம் சேரை போட்டு உட்கார வைங்க, டீ காப்பி கொடுங்க, சாப்பாடை கூட கொடுங்க. அவன் பார்ப்பான், ஓ தொழுகண்டா இதானா, இது நல்லா தானே இருக்குது, பள்ளியில் ஒன்றுமே இல்லையே, ஒரு சிலை இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு கெட்ட வாடைகள் இல்லை, இடிச்சுக்கிட்டு சாப்பிட்றது இல்லை, ஒரு யூனிஃபார்ம் இராணுவம் மாதிரி ஒரு அணிவகுப்பில் இருக்கிறாங்க, சொன்னால் ஒரே மாதிரி குனிகிறாங்க, ஒரே மாதிரி நிமிர்றாங்க, ஒரே மாதிரி நெத்தியை கொண்டு நிலத்தில் வைக்கிறாங்க, ஒரே மாதிரி உட்காடுறாங்க, ஒரே மாதிரி முடிக்கிறாங்க, என்ன ஒரு கட்டமைப்பு நினைக்க மாட்டான். அப்படி தான் மேற்கத்திய நாடுகளில் இஸ்லாம் பரவி இன்னைக்கு வரைக்கும் பள்ளிவாசல்களில் மற்ற மக்கள்லாம் வந்து பார்வையிட வர்றாங்க. 100 பேர் வந்தாங்கன்னா 5 பேர் இஸ்லாத்தை தழுவி கொள்கிறார்கள். அப்போ நீங்கள் இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு வந்து பள்ளிவாசலை தூரமாக்கி வைத்து விட்டீர்கள். முஸ்லீம் அல்லாத காஃபிர்லாம் வரக்கூடாது, பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் எல்லா காஃபிர்களையும் மஸ்ஜித் நபவியில் தான் ரசூலுல்லாஹ் சந்தித்தாங்க. அது மக்காவுக்கு மட்டும்தான் வரக்கூடாதுன்னு தடை இருக்குது. காபாவுக்கு மஸ்ஜித் நபவியில் தான் எல்லா நாட்டு தலைவர்களையும் ரசூலுல்லாஹ் சந்தித்தாங்க. அவங்க முஸ்லீம் கைதிகளை கட்டி போட்டாங்க, கைதிலாம் முஸ்லீம் அல்லாதவன் தான், கைதிகளை பள்ளிவாசல் தான் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. பள்ளிவாசலுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் வரக்கூடாதுன்னு மார்க்கத்தில் கிடையாது, அவங்களாம் வரணும். அப்போ நீங்கள் இது ஒரு முடிவை புதுசாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு எதிராக பண்ணக்கூடிய அந்த பிரச்சாரம் முறியடிக்கப்படும். இஸ்லாத்தை வெறுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வெறுக்கிற மார்க்கம் இல்லைப்பா, நல்லதாக இருக்குது வணக்கம், நம்ம செய்கிற வணக்கம் வழிபாட்டை விட அவங்க வணக்கம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ருக்கு செய்கிறது, நீங்கள் சைதா செய்கிறது, இதெல்லாம் வியப்பாக இருக்குது. அவனுக்கு உழு செய்கிறது எங்கேயாவது இருக்கா, எந்த மதத்தில் இருக்கா? வழிபாடு செய்யும்போது கைகால் முகத்தையெல்லாம் கழுவிட்டு போய் நிற்கணும்னு எங்கேயாவது இருக்கா? இதெல்லாம் பார்த்தா வியப்படைய மாட்டான். அதனால் இந்த பள்ளி வாசல்களில் வந்து பிற மத மக்களை வருவதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும். ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது வந்து பார்த்துட்டு போங்க. நீங்கள் 10 பேரை கூப்பிடலாம், அனைவரையும் அழைக்காட்டால் கூட இந்த வாரம் பள்ளிக்கு வாங்கலேன், எங்கள் பள்ளி எப்படி தொழுது நீங்கள் பாருங்கள், ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வாங்க, அடுத்த இன்னொரு 10 பேரை கூட்டுவாங்க. அந்த பள்ளி வாசலோடு அவங்களுடைய தொடர்பு அதிகப்படுத்தினீங்கன்னு சொன்னால், இன்னும் சொல்லப்போனால் மேலை நாடுகளில் சில ஆட்கள் பார்வைக்கு வர்றாங்க, வந்து அவனும் சேர்ந்துக்கிறான் சப்புல, தொழுகை ஒன்றும் தெரியாது, அவனும் தக்பீர் ரெடி பண்ணி நிற்கணும் அப்படின்னு பார்க்குறான் என்னென்ன செய்கிறாங்கன்னு, அதை செய்ய ஆரம்பிக்கிறான். 4 நாளைக்கு இப்படி செஞ்சு 5 நாள் கரெக்டாக செஞ்சுருவான்ல, கரெக்டாக எப்படிங்க செய்கிறது, என்னங்க செய்யணும், எப்படி நான் இஸ்லாத்துக்கு வர்றது, என்ன எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவான். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வந்து பள்ளிவாசலோட எல்லா மக்களுக்கும் தொடர்பை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் இனிமேலாவது செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த 2வது உரையில் உங்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லிக் கொடுக்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.